ஒரு 108 இடங்கள் வென்றிருக்கிறார். 108 என்பது இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எண். பிள்ளையாருக்கு 108 தேங்காய் தான் உடைப்பான். மாற்றத்திற்கான தகுதியை விஜய் இன்னும் வளர்த்துக்கல. தமிழக மண்ணுக்கான ஸ்டாண்ட் எடுத்து பேசல. தமிழக அரசியலோட ஸ்டாண்டை வெளிப்படுத்தல. அவரு அதெல்லாம் தேவையில்லைன்னு காட்டிட்டாங்க மக்கள். இப்போ 5 வருஷம் ஆட்சியில் இல்லாத இருக்கீங்க. இன்னொரு 5 வருஷம் நீ ஆட்சியில் இல்லாத இருந்தா இந்த கட்சியினுடைய கட்டமைப்பும் இது திமுக கிடையாது. திமுக 13 ஆண்டுகள்ல ஆட்சியில் இல்லாத இருந்திருக்கு. அது பீனிக்ஸ் பறவை மாதிரி திருப்பி வந்திருக்கு. ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு கூட அது திருப்பி எழுந்திருக்கு. நான் அவருடைய இடத்துல இருந்தோம்னா கூட்டணி அமைச்சரவைக்கு ஒத்துக்குவேன், இல்ல வெளியிலிருந்து ஆதரவு தரும். பாஜக எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா திராவிடியன் சன்செட். கசப்பா இருக்கக்கூடிய திராவிட கொள்கைகளை காட்டிலும் அதை விட ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தி விஜய் வடிவில் உருவாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கவர்னர்ஸோட ரூல் வருமா இல்ல மீண்டும் ரீபோல் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 6 மாசம் கழிச்சு ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரியுமான திரு கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். அழகு வணக்கம். தமிழக தேர்தல் முடிவுகள், இந்த நம்பர்ஸ் எதிர்பார்த்தீங்களா விஜய்கிட்ட இருந்து? ஆனா இன்னும் மெஜாரிட்டி மார்க் டச் பண்ணல. ஆனால் 107 என்பது இந்த நம்பர்ஸ் முதல் தேர்தலே விஜயோட ஃபேக்டர் என்பது ஜெயிச்சிருக்குன்னு சொல்லணும். ஸோ இது யாருக்கு பாதகம்? எப்படி விஜய்க்கு இந்த நம்பர்ஸ் அவருக்கு உதவியாக இருக்குன்னு பார்க்க முதல்ல இது மக்களுடைய வெற்றி. சாதாரண எளிய பாமர குடியானவ பெண்கள், இல்லத்து பெண்கள், இவங்களுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். இது பணநாயகத்தை வீழ்த்திய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 30-40 ஆண்டுகளாக ஒரு 6ல் 1 பங்கு வாக்குகளுக்காவது விலை கொடுத்து அந்த வாக்குகளை வாங்குவது என்பது ஒரு நடைமுறையாக, ஒரு பழக்கமாக போயிடுச்சு. ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்கள் கொட்டடியில் அடைச்சி வச்சு வாக்காளர்களை அவர்களுக்கு பரிசுகளெல்லாம் கொடுத்து ஒரு நாள் முழுக்க அவர்களுக்கு சாப்பாடு போட்டு இந்த மாதிரி ஏதோ பிணை கைதிகள் மாதிரி நீங்கள் வைத்து தேர்தல்களை நடந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். திருமங்கலம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஈரோடு ஒரு புதிய சாதனையை, ஒரு புதிய வேதனையை ஏற்படுத்தியது. இதற்கு மத்தியில் இன்னைக்கு ஒரு புதிய ஒரு சக்தி, ஒரு 25 மாதங்களுக்கு முன்பு பிறந்து தவழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு புதிய சக்தி. அந்த சக்திக்கு கிடைத்திருக்கிற மகத்தான மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பு என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. இதை தன்னந்தனியனாக ஒருவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அப்போ அவர் மேலே மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அன்பும், எந்த அளவுக்கு நம்பிக்கையும், எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பும் இருக்கு அப்படின்றத இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுது. ஒரு 108 இடங்கள் வென்றிருக்கிறார். அவர் 2 இடம் வென்றதுனால நீங்க 107ன்னு சொன்னீங்க. 108 என்பது இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எண். பிள்ளையாருக்கு 108 தேங்காய் தான் உடைப்பாங்க. அந்த மாதிரி இந்த தமிழக மக்கள் இப்போ இந்த புதிய வரவுக்கு 108 வாக்குகள் தந்து, அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் தந்து அவரை பெரும் வரவேற்பை நல்கியிருக்கிறார்கள்னு நான் நினைக்கிறேன். 1,72,00,000 வாக்குகள் ஒரு கட்சி வாங்குறதெல்லாம் தமிழகத்தில் முதன்முறையாக நடக்குது. அப்புறம் 1949 இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, ஏறக்குறைய 80 ஆண்டுகள் பழைய ஒரு கட்சியை, 72 இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள இந்த 2 கட்சிகளை, ஆட்சியில் பலமுறை இருந்து ஆட்சி அனுபவம் பெற்றவர்களை, நடுத்தர வயது உள்ளவர்கள், அதற்கும் மேற்பட்டவர்கள், பழுத்த அனுபவசாலிகள், தேர்ந்த அரசியல்வாதிகள், அப்படிப்பட்ட பல பேரை இந்த தேர்தல் சுனாமி அடித்து கொண்டு போய்விட்டது. அதையே நம்ம பார்த்தோம். இது மாற்றத்திற்கான ஒரு வாக்கு. அதாவது ஆன்டி ஸ்டாட்டஸ்கோ வோட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற இருப்பை பொறுத்தது போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சு. அதாவது இந்த நம்ம தமிழகத்தினுடைய அரசியல் மேல் தட்டு மக்கள், எலீட்ஸ், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய அந்த வசதி, அதெல்லாம் ஒரு நியாயமற்ற ஒரு பூதாகரமான வளர்ச்சி நிலையை அடைந்திருப்பதை மக்கள் பார்க்கிறார்கள். உள்ளுக்குள்ள அதை எவ்வளவுதான் அவங்க தாங்கிக்கிட்டாலும் கூட ஒரு சின்ன நெருடல் அவர்களுக்குள்ள. இதை யாராவது தட்டி கேட்க மாட்டாங்களா?
இது வரம்பில்லாது இருக்கே, வரையறை இல்லாமல் இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அவர்களுக்குள் ஒரு பதட்டம் இருக்குது. அவர்களுடைய வருங்காலத்தை பற்றிய சிந்தனை இருக்குது. ஒரு ஆண்டுக்கு 7 லட்சம் பேர் தமிழக கல்லூரிகளிலிருந்து, தொழில்முறை கல்லூரிகளிலிருந்து, கலை கல்லூரிகளிலிருந்து வெளியே வருகிறார்கள். அத்தனை பேருக்கும் இங்கே வேலை வாய்ப்பு இல்லை, மற்ற மாநிலங்கள்லையும் இல்லை. இவர்களெல்லாம் வெளியே போய் தான் வேலை தேட வேண்டியிருக்கு. அவர்களுடைய பதட்டத்தை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கூட பெரிய அளவில் பரிசீலித்ததா இதற்கு முந்தைய அரசுகள் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் நீங்கள் சொன்னது போல சார், விஜயோட சுனாமி வந்து எல்லாத்தையும் வீழ்த்திருச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கும்போது, இதில் கலைஞர் சொன்ன ஒரு வாசகம் வந்து திமுகவுக்கே இந்த வாசகம் சேரும். அதாவது ஏர்லியஸ்ட் விக்ட்ரி இஸ் ஸ்கேம்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப சீக்கிரமாக ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னா அது வந்து அதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியாது. ஏன்னா அது வந்து அரசியல் களம் என்பது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேபிள் ஆகிட்டு தான் வெற்றி கண்டு முழுமையான வெற்றியாக கருதப்படும். இது ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே வந்து, அதுவும் விஜய்கிட்ட இருந்து பெருசாக கொள்கை ரீதியாக எந்த விதமான முழக்கங்களும் வெளிப்படலை. கொள்கை அளவில் அவர் வந்து பெருசாக இளைஞருக்கு நீங்கள் சொன்ன வேலைவாய்ப்புகள் கூட எப்படி வந்து உருவாக்குவார், எந்த மாதிரி அவர் வந்து கொண்டு போகிறாருன்ற தெளிவின்மை இருக்கிற சமயத்தில் கூட திமுக ஆட்சியில் பொருளாதாரம் என்பது நல்ல வளர்ச்சியாக இருந்தது தமிழ்நாட்டில். அப்போ உடனடியாக வந்து இந்த மாற்றம் எதற்காக வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து விஜய் பின்னாடி அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணமாக இருக்கும்னு பார்க்குறீங்க? ஏன்னா முன்னாடி வந்து பெருசாக கொள்கை இல்லை அவரோட கொள்கையில். தொடர்ந்து இந்த மாதிரி பல கட்சி வேட்பாளர்களை வந்து இங்கே வந்து செய்திருக்காரு. அங்கேயே பல கிரிமினல் கேஸ் கொண்ட வேட்பாளர்கள் இருக்காங்க. இப்படி ஒரு காம்பினேஷன்ல இருக்கிற ஒரு பார்ட்டி வந்து முதல் முறையாக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும்? பெரிய அவநம்பிக்கை எதிர்த்தரப்புல, அதனுடைய வெளிப்பாடு இது. அப்புறம் புதிய வரவு மேலே அவங்க வச்சிருக்கிற அந்த வசீகரம், அந்த வசீகரத்தின் மேலே அவங்க வச்சிருக்கிற மாபெரும் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை. நீங்கள் கொள்கை பற்றியெல்லாம் பேசுனீங்க. முதல் திமுக கட்சியாக தோன்றி வந்தபோது அவங்களுடைய கொள்கை என்னன்ட்டு எல்லாம் கேட்டாங்க. அவர்களுக்கு தமிழ் உணர்வு தவிர பெரிய அளவில் எந்த கொள்கையும், ஏன்னா கொள்கைன்னு நம்ம பேசினோம்னாவே பொருளாதார கொள்கை தான். நீங்கள் இடதுசாரியா, வலதுசாரியா, நீங்கள் மத்திமசாரியா, நீங்கள் வந்து தனியார் துறையில் நிறுவனங்களை வச்சிருப்பீங்களா அல்லது பொதுத்துறையில் வைத்திருப்பீர்களா, இல்லை ரெண்டும் கலந்து இருக்குமா, இதுதான். அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பெரிய கருத்தியலையும் திமுகவே வைக்கல. அதனால திமுகவுக்கு பெரிய கொள்கை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் 60களில் இருந்துச்சு. அதுல இருந்து அது கடந்து வந்து, அதுல இருந்து எம்ஜிஆர் வெளியே வந்த பிறகு அவர் அண்ணாயசம்னு ஒரு புதிய கொள்கை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதுல ஒரு கொள்கையும் இல்லை, அது இடதுசாரிகள், அதாவது வலதுசாரி கம்யூனிஸ்டுகள் அப்ப இருந்தவர்கள், அவர்கள் எழுதி கொடுத்தது அப்படின்ட்டுலாம் திமுகவினர் அவரை கிண்டல் பண்ணாங்க. அதனால கொள்கை என்பதெல்லாம் பெரிய அளவில் ஒரு இந்த நம்முடைய பொருளாதாரம் திறந்து விடப்பட்ட பிறகு 90களில் இதில் வந்து கொள்கை என்று பேசக்கூடியவர்கள் நீங்கள் ஆழமான இடதுசாரிகள் மட்டும்தான். அதை தவிர வந்து சென்ட்ரிஸ்ட் பார்ட்டிஸ், ஏன்னா மத்தியில் இருக்கிற கட்சிகள், அவர்களுக்கு வந்து மக்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கணும், மக்கள் பற்றி எந்த சிரமமும் இல்லாத அவர்கள் வாழணும், அதுதான் கொள்கை. அது அந்த அடிப்படை கொள்கை போறோம்னு நினைக்கிறேன். இது வந்து எதிர்த்தரப்புல இருந்த அவநம்பிக்கையும் அதில் இருந்த ஒரு வெறுப்புணர்வும் இது வந்து இவ்வளவு பெரிய இடத்துல வெளிப்பட்டுடுச்சு. நீங்க சொன்னீங்க நிதானமாக ஒரு கட்டமைப்போட கடுமையாக உழைத்து ஒரு இடத்துக்கு வரணும்ட்டு. அப்படியெல்லாம் வந்து அப்படிப்பட்ட காலம் இல்லை. இது வந்து சமூக வலைத்தளம் காலம். என்ன, இது வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பொழுது அவர் ஒரு மாதம் அல்லது அதுக்கு மேலே அவரும் அவரை எதிர்த்த கலைஞர் கருணாநிதி எப்படி வேலை பார்த்தாங்கன்றதெல்லாம் எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அப்போ எனக்கு 15 வயசு. தினசரி அவர்கள் காலையிலிருந்து, அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது, 10 மணிக்குள்ள நீங்கள் பரப்புரையை முடிச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்கெல்லாம் எவ்வளவு நேரம் தூங்குனாங்க ஒரு நாளைக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி கடுமையாக உழைத்து, நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் மாட்டு வண்டியில் போனாங்க, நீங்கள் என்ன சார் நம்ம டக்குன்ட்டு இப்படி போய் இறங்கிடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியல்ல, காலம் மாறிவிட்டது. அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தேவையில்லை. ஆம் ஆத்மி எப்படி வந்தாங்க? NT ராமாராவ் 9 மாதத்தில் ஆட்சியை பிடிச்சார். அவர் எப்படி வந்தார்? அதனால் அதெல்லாம் பெரிய அளவில் இல்லை. அதெல்லாம் கடந்து மக்கள் ஒரு மாபெரும் நம்பிக்கையை, ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார்கள் இந்த புதிய சக்தியின் மீது. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் 72க்கு முன்பு வரை காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதிலிருந்து ஒன்றுபட்ட சென்னை ராஜதானியில் இப்போ கம்யூனிஸ்டுகள் தான் பெரிய சக்தி. அவர்கள் காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய சக்திகளாக இருந்தார்கள். இது முதல் தேர்தலில் 51, 52 நடந்துச்சு. இங்கே இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. இப்போ இருக்கிற சூழல் தான் அப்பவும்.
இப்போ 3 முறை அது நடந்திருக்கு. 52ல், அதுக்கப்புறம் நம்ம 2006ல், இப்போ இந்த முறை. இது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை காட்டாறு மாதிரி நீங்கள் முழுமையாக உங்களுக்கு பூரண சுதந்திரம் கொடுத்து உங்களை ஒரு பெரிய அறுதி பெரும்பான்மையோடு உட்கார வைக்கிறத விட உங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதனால் இந்த முடிவை நான் வரவேற்கிறேன். இப்போ நம்ம போவோம். கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல், அதுக்கப்புறம் திமுகவினர் வராங்க 57லேருந்து. அவர்கள் காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலை 72 வரைக்கும் கையாண்டு ஆட்சியில் இருக்காங்க. அந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு வரக்கூடிய எம்ஜிஆர் திமுக எதிர்ப்பு அரசியலை, கலைஞர் கருணாநிதியினுடைய குடும்ப அரசியலை எதிர்க்கக்கூடிய ஒருவராக தோன்றுகிறார். அதில் அவர் பெரிய வெற்றியை காண்கிறார். திமுக எதிர்ப்பு அரசியலினுடைய மையமாக அவர் மாறுகிறார். திமுக எதிர்ப்பு அரசியலை கைக்கொள்ள வேண்டியவர்கள் அத்தனை பேரும் அந்த கொழு கொம்பை நாடி சுற்றுகிறார்கள். இதை கண்டுபிடிச்சிட்ட அவருக்கு பின்னாடி வந்த ஜெயலலிதா அம்மையாரும் அதையே கையாளுகிறார். 2021 தேர்தலில் திமுக எதிர்ப்பு அரசியல், அந்த தேர்தலில் தோற்று போகிற அதிமுக திமுக எதிர்ப்பு அரசியலை ஒரு அளவுக்கு மேல் கையாளவில்லை. அவர்கள் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட அந்த எதிர்க்கட்சிக்கு உரிய குணாதிசயங்களோடு அவர்கள் ஒரு மூர்க்கத்தனமாக அல்லது கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு திட்டமிட்டு நல்லவற்றை பாராட்டுவதும் நல்லவை அல்லாதவையை எதிர்ப்பதும் அப்படின்ற மாதிரிலாம் அவர்கள் ஒரு தீவிரமாக அவர்கள் எதிர்ப்பு அரசியலை கையாண்ட மாதிரி தெரியல. அப்போ எதிர்ப்பு அரசியலை கையாண்டவர்கள் 3 பேர். சில யூடியூபர்கள், RN ரவி அப்போது ஆளுநராக இருந்தவர், அப்போது இருந்த பாஜகவினுடைய தமிழக தலைவராக இருந்த அப்போ இந்த எதிர்ப்பு அரசியல் என்கிற அந்த இடம் முழுமையாக அதிமுகவிடமிருந்து நகர்ந்து வேறு சில பேர்கிட்ட போயிடுச்சு. அந்த இடம் ஒரு வெற்றிடமாக இருந்தது அவர்களெல்லாம் போன பிறகு. அந்த இடத்துக்கு புதிதாக ஒருவர் வருகிறார். 2005லேயே ஒரு மாற்று சக்தியா ஒருத்தர் உருவெடுக்கிறார். அவர் 2 கழகங்களுக்கும் எதிர்ப்பாக மாற்றாக அவர் என்ன சொல்றாரு, எல்லாரையும் அரவணைச்சிட்டு போற திராவிட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்ட்டு திராவிடம் தேசியம் எல்லாத்தையும் அணைச்சிட்டு போற ஒரு தத்துவத்தை வைக்கிறார். பெரிய கொள்கையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை மக்கள் தருகிறார்கள். அவருடைய பொது இடங்கள்ல அவர் நடந்துகிட்ட விதமும் அவருடைய அரசியல் நிலைப்பாடும் அவருடைய உடல்நலமும் அவரை காணாமல் போகச் செய்கின்றன அரசியல் களத்திலிருந்து. அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் யாரும் வரல. அதற்கு முன்னாடி பல பேர் வர முயற்சி பண்ணியிருக்காங்க, அவங்கெல்லாம் தோத்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு வந்த 2 பேர், ஒருத்தர் வருவேன் சிஸ்டம் கெட்டு போயிருக்குன்னார், அவர் கடைசியில வரல. இன்னொருத்தர் வந்துட்டு பெரிய அளவில் பேசினார், நான் எல்லாத்தையும் மாற்றி காட்டுவேன், நல்லாட்சி தருவேன்னார். அதுக்கப்புறம் எந்த கட்சியை எதிர்த்து அவர் ஒரு கட்சியை தொடங்கினாரோ, எதை எதிர்த்து அவர் எந்த கட்சிகளெல்லாம் எதிர்த்து அவர் தொடங்கினாரோ அதுல ஒரு கட்சியில ஐக்கியமாயிட்டார். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 2024 உச்சத்துல, திரைத்துறையினுடைய உச்சத்துல மிகப்பெரிய சம்பளத்தை வாங்கக்கூடிய ஒரு மிக வசீகரம் பெற்ற, தமிழகத்துல மட்டும் இல்ல பக்கத்துல இருக்க கேரளால கூட அவருக்கு செல்வாக்கு இருக்கு. அவர் உங்களுக்காக நான் இதெல்லாம் விட்டுட்டு வரேன், இந்த திரைத்துறையை முழுக்க போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் அவரை அரவணைத்து கொடுக்கிறார்கள். ஆனா சார், இப்ப நீங்க சொல்றதுல இருந்து என்னன்னா, சினிமால செல்வாக்கு விஜய்க்கு இருக்கு. எந்த இடத்துல அரசியல் தலைவரா ஏத்துக்கிட்டு இப்படி ஒரு பெரிய மேண்டேட்டை கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறேன். நிறைய நடிகர்கள் பொது தளத்துக்கு இங்க முதல்ல இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இதற்கு ஒரே தமிழகம் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு இடம் இருந்த ஒரு இடம்னா ஆந்திரா சொல்லலாம். அங்கே NT ராமாராவுக்கு அந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் ஒதுக்கப்பட்டதும் நடந்துச்சு. அங்கே அந்த மாதிரி எதுவும் பெரிய அளவில் நடக்காத, இங்கே திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்து, அந்த உச்சத்திலிருந்து அவர்கள் சில நேரங்களில் கீழே வந்தாலும் மீண்டும் அந்த உச்சத்தில் இருக்கும் பொழுதே அவர்கள் மறைந்ததெல்லாம் நாம் பார்த்தோம். ஜெயலலிதா, அதற்கு முன்னாடி MGR, அவங்களுக்கு முன்னாடி நடிகர்கள் வரலையானா வந்திருக்காங்க. KR ராமசாமின்னு வந்திருந்தார், SS ராஜேந்திரன் வந்திருக்கார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் MGRக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவர். ஆனால் மக்கள் எல்லாரையும் வரவேற்கல. அவர்களுக்கு இதை என்னால் உங்களுக்கு விளக்க முடியாது, எனக்கே இதை விளக்குறது ரொம்ப சிரமம், நானே விளங்கிக்கிறது. மக்களுக்கு புரியுது,
பாக்யராஜ் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், சரத்குமார் வந்தார், பல நடிகர்கள் வந்தார்கள். அவர்கள் அப்படி பார்க்கல, இவரை அப்படி பார்க்கிறாங்க. அது அவங்களுக்கு மட்டுமே புரிஞ்சது, அவங்க 2 பேருக்கு மட்டுமே புரிஞ்ச ஒரு பரிபாஷை. அந்த பரிபாஷையில அவர்கள் எம்ஜிஆர் எந்த இடத்துல வச்சாங்களோ, எந்த இடத்துல ஜெயலலிதா அம்மையாரை கொண்டு போய் வச்சாங்களோ, அதே இடத்துக்கு இவரை கொண்டு போய் வைக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இதை அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறது முழுமையா அவர்கள். சார், இப்போ திமுக மீது அவநம்பிக்கை ஒரு காரணமா முன்னாடி வச்சிங்க. அந்த அவநம்பிக்கை காரணமா விஜய் மீது அன்பு ஏற்பட்டு வாக்களிச்சாங்களா, இல்ல விஜய் வந்துட்டாரு திமுக வேண்டாம், இல்ல விஜய் பக்கம் போனா நமக்கு நல்ல ஒரு தமிழ்நாடு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில வாக்களிச்சாங்களா? எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை, பெருத்த அவநம்பிக்கை இந்த பக்கம். ஏன்னா இன்னொன்னு என்ன சொன்னாங்களா சார், இந்த மாற்றத்திற்கான தகுதியை விஜய் இன்னும் வளர்த்துக்கல, அவர் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்கள்ல தடுமாறுறாரு, ஒரு சில விஷயங்கள்ல கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்து அவர் பேசல, தமிழக மண்ணுக்கான ஸ்டாண்ட் எடுத்து பேசல, தமிழக அரசியலோட ஸ்டாண்டை வெளிப்படுத்தல அவரு. அதெல்லாம் தேவையில்லைன்னு காட்டிட்டாங்க மக்கள். எதுவுமே தேவையில்லை, கொள்கையே இல்லை போல சார். இல்ல, ஏன்னு சொல்றேன், இப்போ நான் டிப்ளமேட்டிக் வேலை பார்த்ததுனால சொல்றேன். ராஜாங்க வேலை, அந்த வேலையில எப்படின்னா சில விஷயங்கள்ல ஒரு நிலை எடுக்காத விட்டுருவோம். அதுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் ஆம்பிகுவிட்டின்னு பேர் ஆங்கிலத்துல. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் எப்படி சொல்றது, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிலையற்ற தன்மை, அது இன்ஸ்டெபிலிட்டி கிடையாது, ஆம்பிகுவிட்டி, ஒரு இடைப்பட்ட நிலை. அதுல இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், நான் எப்படி போறேன்றது உங்களுக்கு தெரியாது. அதுதான் அவர் அதை அவர் பண்ணியிருக்காரு. அவர் தெரிஞ்சு பண்ணாரா பண்ணலையான்னு தெரியல. திருப்பரங்குன்றத்துல அவர் எதுவும் பேசல, அது மாதிரி பல விஷயங்கள்ல அவர் பேச. ஆனா அந்த மக்களோட அந்த எதிர்பார்ப்பு என்பது தமிழ்நாட்டோட ஃபேப்ரிக்கே மதவாதத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் தான். ஈவேரா பெரியார் என்னுடைய தலைவர்கள்ல ஒருத்தர்னு எல்லா அவர் போற இடங்கள்ல, அவர் பேசுற பெரிய மாநாடுகள்ல அவர் அவ்வளவு போற்றி கொண்டாடுகிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னத்துக்கு சந்தேகம்? ஆனா கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டாரு சார். ஆனா மைக்கேல் பட்டி அப்புறம் திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்களை ஸ்ட்ராங்கா பேசலன்னா இவர் சிஎம் பொசிஷன் தான் வரும்னு அவர் பார்த்திருக்க. அவருடைய பார்வையில இந்த மாதிரி ஒரு வேகமா ஒரு நிலையை ஒரு சாரார் பக்கம் மட்டுமே எடுக்கிறது என்பது அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உதவும். அந்த மாதிரியான ஒரு அரசியலை இதற்கு முன்பு இருந்த கட்சிகள் எடுத்து அவர்கள் அதில் சில நேரங்களில் வென்றிருக்கிறார்கள், சில நேரங்களில் தோற்றிருக்கிறார்கள். அதாவது காலம் பலதை சரி பண்ணும். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவை உடனே சொல்லணும்லாம் நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் வித்திட்டது நரசிம்மராவ். அவர் என்ன நினைக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் எதை பத்தியும் ஒரு முடிவு சொல்லலை. ஆனால் அவர் தான் இந்த நாட்டை திறந்து விட்டார். அந்த இடத்துல அவர் இருந்தார். அவர் ஒரு சிறுபான்மை அரசை தான் நடத்தினார். அவர் மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய சரமாரியா வந்துச்சு. அவர் வாக்குகளை விலைக்கு வாங்கி அவர் ஆட்சியில் இருந்தார் அப்படின்லாம் பேச்சு வந்துச்சு. அவர் காலத்துலதான் மிகப்பெரிய பங்கு சந்தை ஊழல் கூட நடந்துச்சு. இவ்வளவு நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்தியாவை கட்டமைத்த, நிர்மாணித்த ஆர்கிடெக்ட் அவர்தான். அதனால எல்லாத்துக்கும் ஒரு நிலை எடுத்து நான் இப்படித்தான் நினைக்கிறேன் அப்படித்தான் நினைக்கிறேன்னு சொல்லணும்லாம் இல்லை. 10 செய்திகள் நடக்குது, 10 ஒரு முக்கியமான இடங்கள் உங்களுக்கு ஒரு சிக்கல் தோன்றுது அப்படின்னா அதுல ஒரு 6-7 காலமே சரி பண்ணிடும். மீதி மட்டும்தான் நீங்க சரி பண்ண வேண்டும். ஆனா மக்கள் எதிர்பார்க்கறதும் தப்பு இல்லை சார். அப்ப அதுல என்ன தப்பு சரின்னு சொல்லலை. அவர்கள் இதையெல்லாம் கடந்து அவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நீங்க சொல்றது ஒரு அடிப்படை இலக்கணம் சொல்றீங்க, ஒரு தலைமை பண்புன்னு சொல்றீங்க. அதெல்லாம் கூட அவர்கள் பார்க்கல. அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு தலைவர் ஒரு தலைமை தேவைப்படுது. அந்த இடத்த இவர் எடுத்துக்கிறாருன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இவ்வளவு அவர் தன்னுடைய வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணிச்சு வராருன்ற மாதிரி இளைஞர்கள் பலர் நினைக்கிறாங்க. அவருக்கு என்ன தலையெழுத்து, எதுக்கு அவர் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவர்கள் பின்னாடி இருக்காங்க. அவர் நீங்க நமக்கு தெரிஞ்ச எல்லா தேர்தல் இலக்கணத்திற்கும் மாறாதான் நடந்தார். கூட்டணி வச்சுக்கல, நீங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுல கொள்கைகள் எதுவும் அவர் சொல்லலை, யாரும் சொல்லலை. யாருக்கும் கொள்கை என்பது பெரிய அளவில் இல்லைன்றது இடதுசாரிகள் தவிர வேற யாரையும் நான் பெரிய கொள்கைவாதிகளாக பார்க்க போவதில்லை. அதனால அது இல்லை. அப்புறம் அவருடைய பரப்புரை ஒரு திட்டமிட்ட கட்டமைத்த பரப்புரையாக இல்லை. சொன்ன இடங்களுக்கு சில இடங்களுக்கு போகல அவரால் தமிழகம் முழுக்க போக முடியல. ஆனா மக்களோட ஒட்டாம இருந்ததான் சரி சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஆனா ஒரு தனி விமானத்துல பயணிக்கிறார், தனியா கான்வாயோட போறார், மக்களோட பர்சனலா கனெக்டே இல்லாத ஒரு தலைவரை அந்த இடத்துல அப்படி பண்ணி தான் கரூர்ல நடந்துச்சு. போற இடங்கள்லாம் கூட்டம் அலமோதுது.
அதனால ஆபத்து வரும் என்று நம்ம நினைக்கிறார் அவர். ஆனா சாதாரணமா வரணும்ல சார், அவர் அங்கே அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற சமயத்துல மக்கள் அதெல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப இளையவர், அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாமே. முதல் முறை 67ல் திமுகவினர் ஆட்சிக்கு வந்த பொழுது இப்படிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் வந்துச்சு. இவங்களுக்கு என்ன ஆட்சி தெரியும், இவர்கள் ஆட்சிக்கு புதியவர்கள், அந்த மாதிரி நடக்கவும் செஞ்சது. அண்ணாவுக்கு இருந்த அந்த நம்பிக்கையும் கலைஞர் கருணாநிதிக்கு இருந்த நம்பிக்கையும் மற்ற அமைச்சர்களுக்கு இல்லை. ஒரு ஒத்த ஆசிரியர் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில அந்த பள்ளியை மூடிடுறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர். இதை பதிஞ்சிருக்காரு நான் நினைக்கிறேன் கணேசன், ஒருத்தநாடு கணேசன் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த பள்ளியை நீங்க திருப்பி சொல்லி. அவர் கல்வி அமைச்சர், நாவலர், நான் சொன்னா கேட்பாரா அப்படின்றாரு. அவ்வளவு அவநம்பிக்கை தங்களுடைய பொறுப்புகளில் அவர்களுக்கு இருந்துச்சு. அண்ணாக்கு மட்டும்தான் அது இல்லை, கலைஞர் கருணாநிதிக்கு மட்டும்தான் இல்லை. உடனே அப்புறம் போய் அண்ணா கிட்ட போய் சொல்றாங்க. அவர் மாவட்ட கலெக்டரை ஆட்சித்தலைவர் அழைச்சு திருப்பி தொடங்க அப்படின்றாரு. இதுக்கப்புறம் நடக்குது. அதனால இந்த ஆங்கிலத்தில் இந்த டென்டேட்டிவ்னஸ், இந்த அண்டர் கான்ஃபிடென்ஸ், அதையெல்லாம் கடந்து வந்துருவாங்க. கூட்டணி பத்தி பேசும்போது கூட்டணி மாற்றம் நடந்திருக்கு. திமுக இருந்து காங்கிரஸ் விஜய் பக்கம் சப்போர்ட் பண்றோம். அதாவது எல்லா தேர்தல்களுக்கும், லோக்சபா தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் நாங்க தாவேக்கோட கூட்டணி போறோன்ற ஒரு முடிவு காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்காங்க. ஸோ காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியை தோற்று போன கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சுதான் விஜய் பக்கம் நகர்றாங்க சார். ஸோ காங்கிரஸோட அந்த ஸ்டேட்டை பார்க்கும்போது, இப்போ காங்கிரஸ் ஏற்கனவே திமுகவோட பல ஆண்டுகளை பயணிச்சாங்க, பல தேர்தல்களை ஒன்னா போட்டி போட்டாங்க. இப்போ இருக்கிற லோக்சபா ஸ்ட்ரென்த்தே தமிழ்நாட்டில இருந்து பெருசா காங்கிரஸ்க்கு உதவி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு தேர்தலில் தோல்வி வந்ததுக்கு அப்புறம் முழுசா இது தோத்து போற கூட்டணி அப்படின்ற ஒரு பழிய போட்டு இந்த பக்கம் போறது காங்கிரஸுக்கு ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? வரலாறு, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், சம்டைம்ஸ் இஸ் ஃபார்ஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதாவது வரலாறு திரும்பும், சில நேரங்களில் அது ஒரு அபத்தமாக, மோசடியாக திரும்பும் அப்படின்ட்டு. கூடா நட்பு கேடாய் முடியும், ஞாபகம் இருக்கா யார் சொன்னதுன்ட்டு? கலைஞர் கருணாநிதி காங்கிரஸை பற்றி சொன்னது. சரிதானா? அவர் சொல்லி 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதனால் ரொம்ப அவர் காங்கிரஸோட சேர்ந்ததுனால அவருக்கு அந்த மன்மோகன் சிங்கினுடைய 2வது ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு அந்த நேரத்தில். அப்போ அவர் அதை சொன்னதா எனக்கு ஞாபகம். அதனால் அரசியல் என்பது தி ஆர்ட் ஆஃப் த பாசிபிள். அதனால் இதில் என்ன நிரந்தர பகைவர்கள், நிரந்தர நண்பர்கள் அப்படின்லாம் என்ன இருக்குது? அதனால் அது எனக்கு புரியுது. திமுகவினர் மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு உள்ளாவது என்பது புரியுது. எப்போவுமே வென்றவர்கள் பக்கத்தில் தான் எல்லாரும் இருப்பார்கள், இயல்பு. அப்புறம் இதுக்கு முன்னாடியே திமுக, இப்போ நீங்க இந்த மாதிரி பெரிய அளவில் ஒரு ஏமாற்றம் அடைவதற்கு கூட உங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இந்த புதிய வரவு என்ன சொல்றார், நான் முதல்வர், என்னோட கூட்டணிக்கு வரவர்களுக்கு அமைச்சரவையில இடம் தரேன்றார். உங்களுக்கு அந்த மனசு இல்லையே. திமுக கொள்கையே மாநில சுயாட்சி தானே சார்? அதை வச்சுதான் இல்ல, மாநில சுயாட்சி நீங்க மட்டும் ஆள்றதுக்கு பேர் மாநில சுயாட்சி இல்லை. மாநில சுயாட்சி என்பது மாநிலங்களுக்கான போதுமான அளவு அதிகாரங்கள் பெறுவதுதான் மாநில சுயாட்சி. நீங்க சிறுபான்மை, நீங்க சொந்தமா ஆட்சி அமைக்க முடியாது, ஆனா நீங்க மட்டுமே ஆளுவீங்க, உங்களை ஆதரவு தரவங்க வெளியில இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அதுக்கு பேர் மாநில சுயாட்சி இல்லை. அது உங்களுடைய வெறும் சின்ன ஒரு பார்வை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதனால அவர் அந்த கடையை திறந்து வச்சார். அங்க போறதுக்கு அப்பவே கொஞ்சம் பேர் எத்தனைத்தார்கள். அதனால அது முன்ன நடக்காதது இப்ப நடக்குது, அவ்வளவுதான். அப்போ கலைஞர் சொல்ற கூற்றுப்படி பார்த்தா ஸ்டாலின் மீண்டும் காங்கிரஸோட கூட்டணி வச்சது, அந்த கூட்டணியில காங்கிரஸ் தான் மேஜர் ஸ்டேக் ஹோல்டர். 28 இடங்கள் திமுக தலைமை காங்கிரஸ் கொடுத்தாங்க. அப்ப அந்த முடிவு ஸ்டாலின் தவறா எடுத்துட்டு வரோன்னு பாக்குறீங்க? இல்ல, காங்கிரஸ் அவங்க வச்சுக்கிட்டதோ அதெல்லாம் முதல் தப்பு எங்க நடந்துச்சுன்னு சொல்றேன். இந்த விஜய் உடைய வருகை பல பேரை பதட்டத்துல வச்சது. பல அரசியல் தலைவர்கள் அவருக்கு வரக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து அவர்கள் அஞ்சினார்கள். இந்த தேர்தல் எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. திமுகவுடைய நலத்திட்டங்கள் அப்புறம் இப்போ ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் அந்த குறை இந்த குறைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஆட்சி நடந்துருச்சு, நிறைய நலத்திட்டங்கள் இருந்துச்சு. அதனால பெரிய இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை என்பது வீசுவதாக யாராலையும் கணிக்க முடியல. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது தெரிகிற அளவுக்கு இல்லை அப்படின்றது தெரிஞ்சது. இதெல்லாம் இருந்துச்சு. நானே கூட தேர்தலுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு, ஒரு முன்னணியில் இருக்கு, அவங்க கொஞ்சம் முன்னணியில் இருக்காங்க, அவங்க வந்துருவாங்க, நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு, அவருக்கு முதல்வருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கு அப்படிலாம் சொன்னேன். பரப்புரை தொடங்குறதுக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்குது.
கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் வந்து ரொம்ப கமுக்கமாக பெரிய செய்திகள் எதுவும் வராத வேகமாக கைகூடுது. அது அந்த பக்கம், அதிமுக பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இழுபறியா நடக்குமா நடக்காதா, காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது. ஏன் வருது? இது வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் கடையை திறந்து வச்சுருந்தீங்க. உங்கள் கடையில் மட்டும்தான் நான் வாங்க முடியும், கூட அங்கே இன்னொரு கடை இருக்குது. இன்னைக்கு மூணாவதாக ஒருவர் ஒரு கடை வைத்திருக்கிறார். அவர் இன்னும் சலுகை விலையில் இன்னும் நல்ல முறையில் உங்களை நடத்துவேன்னு சொல்கிறார். அதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அங்கே போகலாமா? இவரோட எவ்வளோ நாள் நம்ம வியாபாரம் பண்ணியிருக்கோம், இவரை நமக்கு தெரிஞ்சவர். சில பேர் சொல்கிறாங்க அங்கே போய் பார்க்கலாமே அப்படின்றாங்க. பல பேர் சொல்கிறாங்க இல்லை, இவரோட நீ பழகிட்டோம், இவங்களை விட்டுட்டு எப்படி போகிறது, இவங்களோட எங்கே போவோம் நம்ம சேர்ந்துன்னு தெரியும், இவர்கிட்ட இருந்து என்ன பொருள் வாங்குறோன்றது தெரியும், இங்கேயே இருப்போம் அப்படின்றாங்க. 1 மாதம் ஆகுது இதுக்கு இடையில நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வரவு வந்து உங்களை துன்பப்படுத்துது. இது நடக்குமா நடக்காதான்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் வந்து ஒரு புதிய கட்சியை, இவ்வளவு நாள் உங்களோட கூட்டணியில் இல்லாத ஒரு கட்சியை, உங்களை எதிர்த்த அரசியல் 2011 வரைக்கும் அரசியல் செய்த, இன்னும் சொல்ல போனால் சமீப காலம் வரைக்கும் உங்களை எதிர்த்து அரசியல் பண்ணதை நீங்கள் அழைச்சிட்டு வரீங்க. எதுக்கு வரீங்க? காங்கிரஸ் ஒருவேளை வெளியே போயிட்டா அதை ஈடுகட்டுறதுக்கு நாம் இவங்களை வச்சுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்கள கூப்பிட்டு வந்த உடனே ஒரு அறையில் ஏற்கனவே 5 அறை இருக்கு, 5 பேர் தங்கியிருக்காங்க. நீங்கள் 6வதாக ஒரு ஆளை கொண்டு வரீங்க. இப்போ அந்த இடத்துல நெருக்கடி வருது. நீங்கள் அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறீங்க? இந்த அறையை கொஞ்சம் இப்படி வந்து படுத்துங்க, அவங்க இந்த அறையில் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்றீங்க. இது கஷ்டப்படுத்துது. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி, அப்போ ஒன்று செய்வோம், இன்னைக்கு நைட்டு நீங்கள் இப்படி ஒத்துக்கங்க, அடுத்த நாள் அந்த அறையில் இருக்கவர் அவர் பண்ணிக்குவார். இப்படி உங்களோட தொடர்ந்து கூட்டணியில் இருந்த ஒரு 4 பேருடைய மனங்களை நீங்கள் துன்பப்படுத்துனீங்க. அது வெளியில் தெரிஞ்சது எல்லாருக்கும். இப்படி தொடங்குச்சு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள். இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக ஜெல் ஆகலை, ஒரு ஒத்திசைவு இல்லாத ஒரு கூட்டணியாக மாறுச்சு. அதுக்கப்புறம் உங்கள் கூட்டணியினுடைய தோழமை கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் பெருமளவு நம்பிட்டு இருந்த ஒருத்தர், அவர் திடீர்னு உங்களை கலக்காத என்ன சொல்கிறார்? நான் இந்த தேர்தலில் நிற்க போகிறேன் அப்படின்றார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களை அவர் கலந்துக்கல. உங்களுக்குள்ள அப்போ போதுமான அளவு ஒரு கோஆர்டினேஷன் இல்லை இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு அழுத்தம் தரீங்க. நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா அந்த எம்பி இடம் காலி ஆகிடும், அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கணும், அப்படி பண்ணாதீங்க அப்படின்றீங்க. ஆனால் உங்கள் மனசில் பட்டுடுச்சு, நம்முடைய ஆதரவு தளம் களவு போக போகுது அப்படின்னு உங்கள் மனசில் பட்டுடுச்சு. நீங்கள் வந்து ஒரு ரொம்ப கீழே இருந்து, நீங்கள் அடித்தளத்தில் இருந்து மேலே வந்த ஒரு பெரிய ஆதிதிராவிட தலைவர். பல தேர்தல் களங்களை நீங்கள் பார்க்குறீங்க, 90களிலிருந்து பார்த்துட்ருக்கீங்க. மூப்பனார் வந்து உங்களை அழைச்சிட்டு வராரு. இதுக்கு உங்கள் மனசில் பட்டுடுச்சு, நம்ம மீறிய ஒரு வசீகரமும், நம்ம மீறிய வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு புதிய வரவு நம்முடைய ஆதரவு தளத்தை கபடீகரம் செய்ய போகிறது, கைப்பற்ற போகிறது, கையகப்படுத்த போகிறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நீங்கள் வரீங்க. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறீங்க. அவருடைய கட்சியை அவர் சரியா, அவருக்கு கொடுத்த இடங்கள், அவர் சில பேரை மாற்றினது, அதெல்லாம் கூட ஒரு அதிருப்தி இருந்துச்சு. பொதுவாக இந்த கூட்டணி, அதாவது பல ஸ்ட்ரக்சரல் ரீசன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது திமுகவினர் அதிமுகவினருடைய மேல்தட்டு மக்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய வளர்ச்சி, பூதாகரமான வளர்ச்சி, இதெல்லாம் ஒரு நெருடலாக மக்கள் மத்தியில் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதெல்லாம் ஸ்ட்ரக்சரல். இது ஆப்ரேஷனல், தினசரி செயல்படணும். அங்கே வந்து போதுமான அளவு ஒரு ஒன்றுபட்டு செயல்படக்கூடிய ஒரு நிலை இல்லை பல தொகுதிகள். அப்போது பரப்புரை தொடங்கின உடனே இந்த புதிய வரவுக்கு வரக்கூடிய கூட்டமும் எல்லாருக்கும் கூட்டம் வந்துச்சு, எடப்பாடி கூட வந்துச்சு. அதனால எல்லாரும் ஒரு அளவுக்கு மயங்கணும், எல்லாருக்கும் வருது, எடப்பாடி அப்போ நல்லா பண்ணிடுவார். அதே மாதிரி வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லிச்சு, அவர் வந்துடுவார், எடப்பாடி வந்துடுவார்னு ஒரு தேர்தல் முடிவு சொல்லி 2-3 எக்ஸிட் போல் சொன்னாங்க. மீதி ஒரு 7-8 வந்து திமுக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அதில் 1-2 தவிர மீதி எல்லாம் 145 இடங்கள் தான் கூட்டணிக்கே கொடுத்துச்சு, டிஎம்கே பிளஸுக்கு எவ்வளோ. ஆமாம், அதுலேயே வந்து இது கொஞ்சம் வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகிறது அப்படின்ட்டு நமக்கு அந்த பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே எந்த அளவுக்கு உண்மையான கருத்து கணிப்புகள்னு எனக்கு தெரியாது. நான் உண்மையாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன அப்படி வச்சுக்கலாம்.
அதனால ஏதோ ஒரு சிக்கல் எங்கேயோ வரப்போகுது அப்படின்னு என் மனசுள்ள பட்டுச்சு. நான் இவ்வளவு, நீங்க முதல்ல கேட்டீங்க இவ்வளவு பெரிய வெற்றியை நீங்க எதிர்பார்த்தீங்களான்ட்டு. நான் எதிர்பார்க்கல. நான் வந்து அவர் எப்படி இருக்க போறாருன்னா, அவர் யாரை முடிவு பண்றாரோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க, அந்த இடத்துக்கு வருவார் அவர் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ கர்நாடக குமாரசாமி மாதிரி. ஆமா, அவர் வந்து ஆர்பிட்டர், அவர் வந்து கிங் மேக்கர். விஜயகாந்த் 2011 எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துக்கு அவர் எடுத்த உடனே போயிடுவார். 2005 இருந்து தொடங்கி 2009 தேர்தல், 2006 தேர்தல், 2009 தேர்தல், அதுக்கப்புறம் 2011 எதிர்கட்சி அந்தஸ்துக்கு போறாரு விஜயகாந்த். மெதுவா கட்டமைக்கிறார். போராட்டங்கள் எல்லாம் அவர் கூட்டம் வருது. அவர் யாரோட சேர்றாரோ அவங்க ஆட்சி அமைப்பாங்கன்னு தெரிஞ்சு போயிடுது 2011. கலைஞர் கருணாநிதியும் ரொம்ப வெளிப்படையாக ஆசைப்படுகிறார். பழம் நழுவி பாலல் விழும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மையாருக்கும் விஜயகாந்துக்கும் பெரிய உறவு இல்லை, அதை ஒட்ட வைக்கிறாங்க. அவங்க பெரிய வெற்றியை அடைகிறார்கள். அந்த இடத்திற்கு அவர் போயிடுவார், எடுத்த உடனே போயிடுவார் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் இவரே கிங்காக, விஜயகாந்த் சொன்னார் இல்லையா 2016 தேர்தலில் காஞ்சிபுரத்துல வந்து அவர் கேட்கிறார் அவருடைய ஆதரவாளர்களை, நான் கிங் மேக்கரா இருக்கணுமா கிங்கா இருக்கணுமான்ட்டு. எல்லாரும் சொல்றாங்க கிங்கா இருக்கணும் அப்படின்ட்டு. அவர் நிக்க போறாரு தனியா, மக்கள் நல கூட்டணி நிக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே ஜெயலலிதா அம்மையார் தனியா நிக்கிறாங்க. மும்முனை போட்டு திமுக அதிமுக மக்கள் நல கூட்டணி இந்த 3. அப்போ 3ஆ பிரியும் பொழுது நீங்க வந்து 3ல் 1 பங்கு விட கொஞ்சம் நிறைய வாங்கினீங்கன்னா நீங்க வென்றுடுவீங்க. ஓகே. அதனால சொற்ப வித்தியாசத்துல தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியை தன்னந்தனியாக இருந்து ஜெயலலிதா அம்மையார் வென்றார்கள். அவங்களுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் அந்த 2011 இருந்து 2016 வரைக்கும் கொடுத்து அதெல்லாம் உதவுச்சு. அதனால இங்க திருப்பி இதுக்கு வருவோம். அதனால நான் எதிர்பார்க்கல அவர் இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் வெற்றியை அடைவார் அப்படி. அப்ப இந்த வெற்றிக்கு பின்னாடி திமுக கூட்டணியோட பலவீனமா இல்ல வந்து விஜயோட ஒரு ஃபேஸ் வேல்யூவா, எது சார் ப்ரையாரிட்டியா நீங்க பாப்பீங்க? பின்னாடி தான் அவர், இது விஜயினுடைய ஆளுமைக்கு கிடைத்த வெற்றி. ஓகே, விஜயோட ஆளுமையினே நம்ம நம்பலாம்னு பாக்குறீங்க? கண்டிப்பா. விஜயினுடைய ஆளுமை, விஜயினுடைய வசீகரம், விஜய் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய அபாரமான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும், இது எல்லாம் சேர்ந்து மற்றவர்களுடைய, அதாவது நல்ல அமைச்சர்கள்னு நீங்க நினைக்கிற சில பேரை தோக்கடிச்சிருச்சு. நல்ல வேட்பாளர் அப்படின்னு நீங்க நினைக்கிற சில பேரை, முன்பின் தெரியாத வேட்பாளர்கள், ஒரு காசு செலவு பண்ணாத, பெரிய அளவுல பரப்புரை பண்ணாத, சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒவ்வொரு இல்லங்களிலும் அவர்களுக்கு ஒரு ஆளை வந்து பிரச்சாரகரை வச்சிருந்தாங்க. 11 வயது இளைஞர்கள், மற்றவர்கள், இப்படி. அதாவது இதுதான் முதல் முறை தமிழக தேர்தலில் இது நடக்கிறது. ஒவ்வொரு இல்லத்திலும் உங்களுக்கு ஒரு பிரச்சாரகர், உங்களுக்கு ஒரு லாபியஸ்ட் இருக்காருன்னா அதை விட இந்த தேர்தலில் நீங்க வெல்லாத வேற யார் வெல்லுவா? சார், இப்போ விஜய் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, குழந்தைகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாரு, அது வந்து தவறான ஒரு விஷயமா முடிஞ்சிடும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு பர்பஸுக்காக பயன்படுத்துறது என்பது ஒரு தவறான ஒரு செயல்னு சொல்றாங்க. இப்போ நேற்றைக்கே அவர் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏராளமான காரணிகள் இருந்தாலும் குடும்பத்தையே தங்கள் அடரன்பால் வழிநடத்திய குழந்தை செல்வங்கள் தான் அதிசய தேர்தலுக்கான ஆழமான காரணிகளில் ஒன்றாக மாறி நிற்கின்றனர் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து மீண்டும் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய கிரெடிட் தரார். ஸோ அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, அதை அவர் தவிர்த்திருக்கலாம் அவர்களை வந்து இந்த தேர்தலில். ஏன்னா அவர்களுக்கு அந்த போதுமான அளவு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிகிற அளவுக்கு குழந்தைகளுக்கு 18 வயது ஆகிற வரைக்கும் அவர்களுக்கு அந்த பக்குவம் இல்லைன்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். உலகம் முழுக்க அப்படி நினைக்கிறாங்க. அதனால அவர்களை இந்த மாதிரி அவர் கேட்டிருக்க வேண்டாம், அவர்களை இதில் ஈடுபடுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதான் எனக்கு தோணுது. அவர் அப்படி அவங்கள கேட்கலைன்னா கூட அதுதான் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் அதை தவிர்த்து. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ நீங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமியை கோட் பண்ணீங்க. இப்போ இன்னைக்கு அதிமுக இடத்துலையும் தாவேக்கா பேசிட்டு இருக்காங்க, அப்போ காங்கிரஸும் பேசுறாங்க, விசிகாட்டியும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அதிமுகவும் இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ அதிமுகவோட ஸ்டேக் இங்க வந்து எடப்பாடி பழனிசாமியோட கட்சிக்காரங்க என்ன விரும்புறாங்கன்னா, எடப்பாடி தான் சிஎம் பார்க்கணும்னு விரும்புனாங்க. பட் ஆப்வியஸா தேர்தல் தோத்துட்டாங்க. இப்போ விஜயோட விருப்பம் அவர் சிஎம் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட இங்க ஒரு நெகோசியேஷன் எப்படி போகும்னு பாக்குறீங்க? இல்ல, அதாவது இப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து எடப்பாடி வென்றிருக்கிறார், தோற்றிருக்கிறார். அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிருவோன்ற மாதிரி அவர் நினைச்சதா சில பேர் சொல்றாங்க. ஓகே, அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரதான எதிரியாக அவரும் சரி திமுகவினரும், அவங்க 2 பேரும் தான் தங்களுக்கு எதிரிகள் அப்படின்ற மாதிரி ஒரு அவர்கள் பாவித்து அந்த மாதிரி ஒரு கட்டை, ஒரு நேரட்டிவை
அவர்கள் அமைத்தார்கள். விஜய் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அவர் ஒரு பண்ணார். ஆமா, திமுகவினர் எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அவர்கள் ஒரு கட்ட தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ டெல்லி அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாரு ஸ்டாலின் பிரசாரங்கள் அந்த மாதிரி. பட் அவர் எடப்பாடி பழனிசாமியை நிறைய விமர்சனம் பண்ணார். அதிமுகவோட தான், ஏன்னா அதுதான் அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு கட்சி. இதுல அப்ப பிரதான எதிரியான திமுக இன்று ஆட்சி போயிடுச்சு. அது ஒரு உகந்த ஒரு செய்தி தான் இவருக்கு, எடப்பாடிக்கு. அவருக்கு ஆட்சி வரல, அது கசந்த செய்தி. சரி, ஆனால் 2 பேருமே வந்து புறக்கணித்துட்டு நீங்க இல்லை அப்படின்ற மாதிரி பாவனை பண்ணி ஒரு தேர்தலை சந்தித்தார்கள். நீங்க புறக்கணித்தவர்களை மக்கள் அள்ளி கொண்டார்கள். இப்போ இதுதான் டு மேக் a bad, to turn a disadvantage to an advantage. நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இன்னும் இப்போ 5 வருஷம் ஆட்சியில் இல்லாத இருக்கீங்க, இன்னொரு 5 வருஷம் நீங்க ஆட்சியில் இல்லாத இருந்தா இந்த கட்சியினுடைய கட்டமைப்பும், இது திமுக கிடையாது. திமுக 13 ஆண்டுகள்லாம் ஆட்சியில் இல்லாத இருந்திருக்கு. அது வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திருப்பி வந்திருக்கு. ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு கூட திருப்பி எழுந்திருக்கு. அதனால அது மாதிரியான கட்சியா அதிமுக, ஜெயலலிதா இல்லாத ஒரு அதிமுகன்னு எனக்கு தெரியல. அதனால எனக்கு தெரிஞ்சு நான் அவருடைய இடத்துல இருந்தோம்னா, ஒன்று கூட்டணி அமைச்சரவைக்கு ஒத்துக்குவேன், நாங்க இன்னும் ஆட்சியில இருக்கிறோன்ற மாதிரி அது காட்டும், இல்லை வெளியிலிருந்து ஆதரவு தருவேன். நாங்க எங்களுடைய ஆதரவோடு தான் ஒரு ஆட்சி நடக்குது தமிழகத்துல அப்படின்ட்டு. இதுல எது நல்லது கெட்டதுன்றதை யோசித்து அவர்கள் முடிவு பண்ணலாம். அதுதான் வந்து வென் வென் சிச்சுவேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்க திராவிடம் தொடர்பா பல விஷயங்கள் தொடர்ந்து பேசுறீங்க. பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் குறித்தான பல புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. இப்போ விஜயோட வெற்றியை வந்து பாஜக எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, திராவிடியன் சன்செட், இங்க திராவிட கட்சிகளோட வீழ்ச்சி, திராவிடிய கொள்கையை வந்து விஜய் வந்து ஒரு பெரிய மாற்றா வந்து அந்த கொள்கையோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உண்மையிலேயே அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? ஏன்னா இப்போ பிஜேபி வந்து விஜயை டேக் ஓவர் பண்ணி உண்மையிலேயே வந்து இங்க திராவிடியன் ஐடியாலஜிக்கு அகைன்ஸ்டா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாக்க போறாங்களா, இல்ல திராவிடியன் ஐடியாலஜி வந்து எப்பவுமே உயிர்ப்போடு இருக்கும்னு பாக்குறீங்களா? அதாவது அவங்களுக்கு வந்து திராவிடியன் ஐடியாலஜியை விட அவர்களுக்கு கசப்பா இருக்கக்கூடிய திராவிட கொள்கைகளை காட்டிலும் அதை விட ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தி விஜய் வடிவில் உருவாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திராவிட இயக்க கொள்கைகளையாவது நீங்க வந்து ஒரு கொள்கை ரீதியாக, ஒரு கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளலாம். இவருடைய வசீகரத்தை நீங்க எப்படி விளக்குவீங்க, இவருடைய ஆளுமையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அதனால அவங்க அப்படி சொல்றதுல ஒரு நியாயமும் இல்லை. ஏன்னா அவங்க நின்ன எல்லா இடங்கள்லையும், ஒரு இடம் தவிர இது எல்லா இடங்கள்லையும் தோற்று போயிட்டார்கள். அவங்க சொல்றபடி திராவிடம் என்பது வந்து அது அஸ்தமனம் அப்படின்னா, அப்போ அவர்களுடைய ஹிந்துத்துவா கூட அது டேக் ஆஃபே ஆகலை. அஸ்தமனம் எல்லாம் அப்புறம் அப்படித்தான் எடுத்துக்கணும். அதனால நான் அதை பெருசா எடுத்துக்கேன். ஓகே சார், இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார். விஜய் இன்னும் மெஜாரிட்டி மார்க்கை டச் பண்ணல, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, கவர்னரோட சந்திப்பு என்பது நீங்க நடக்க இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு ட்ரெண்ட் இப்படியே தொடர்ந்துச்சு, விஜயால இன்னும் மெஜாரிட்டி டச் பண்ண முடியல, பேச்சுவார்த்தையில இழுபறியா போயிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்து உங்களோட பார்வையில் என்ன நடக்கும்? ஒருவேளை கவர்னர்ஸோட ரூல் வருமா, இல்ல மீண்டும் ரீபோல் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 6 மாசம் கழிச்சு என்ன நடக்கும் பார்க்க? ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஒரு உறுதியான ஒரு கூட்டணி அமைச்சரவையோ அல்லது ஆதரவோட போதுமான அளவு ஒரு அமைச்சரவை அமைக்கக்கூடிய ஒரு பலத்தோட தாவேகா வர வரைக்கும் ஒருவேளை அவர்கள் பொறுத்திருக்கலாம். உடனடியாக தேர்தல் நடக்குமானால் விஜய் அறுதி பெரும்பான்மை பெற்றுவிடும். ரைட் சார், ரொம்ப நன்றி சார் கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.